சிதறி கிடக்கும் உடல்கள், மரண ஓலங்கள் இவை எங்கோ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் நடந்தவை அல்ல. தமிழகத்தின் தொழில் நகரமான கோவையில் நடந்த கொடூரம். வெடிச்சப்போ யாராவது உயிரிழந்தாங்களா? 6 பேர் இறந்துட்டோம். உங்க கடையிலேயே 6 பேர் உங்க கூட ஒர்க் பண்றாங்க. துயரம் நடந்து முடிந்து 25 ஆண்டுகள் ஆனாலும் அதன் வடுக்கள் சற்றும் மறைந்துவிடவில்லை. திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த பிப்ரவரி 14, 1998ஆம் ஆண்டு கோவை வர இருந்த பாஜக தலைவர் அத்வானி அவர்களை குறிவைத்து 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டு 16 இடங்களில் வெடித்து சிதறியதில் 58 அப்பாவிகள் தங்கள் இன்னுயிரை இழந்தனர். 252 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற வருவார்கள் என தெரிந்து கோவை அரசு மருத்துவமனையிலும் குண்டு வெடிப்பை நிகழ்த்தி இருந்தனர் மனித மிருகங்கள். என் காலடியில ஒரு வயசான அம்மாவுடைய உடல் வந்து கிடக்கு. இந்த குண்டு வெடிப்பை நிகழ்த்திய அல் உம்மா என்ற அடிப்படைவாத இஸ்லாமிய இயக்கத்தைச் சேர்ந்த பாட்ஷா அப்துல் நாசர் மதானி, பாட்ஷா மகன் சித்திக் அலி உட்பட 168 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் பலருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இந்த கொடூர குற்றவாளிகளை தான் இப்போது ஸ்டாலினின் திமுக அரசு விடுதலை செய்ய முடிவெடுத்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இதன் பின் விளைவுகளை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் சிறுபான்மையினரின் வாக்குகளை குறிவைத்து இத்தகைய கொடூரத்தை அரங்கேற்ற இருக்கிறது ஸ்டாலின் அரசு. இந்த தீவிரவாதிகளை விடுவிப்பதன் மூலம் தமிழகத்தை பாதுகாப்பற்ற மாநிலமாக்கி இருக்கிறது திமுக. அதற்கு உதாரணம் 2022ஆம் ஆண்டு இதே கோவையில் கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன்பு நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு. அந்த குண்டுவெடிப்பு குற்றவாளிக்கு கார் வாங்கி கொடுத்தது குற்றவாளி பாட்சாவுடன் சிறையில் இருக்கும் அவரது சகோதரர் மகன் முகமது தல்கா என்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இதன் மூலம் தீவிரவாத அச்சம் இன்னும் கோவையை விட்டு நீங்கவில்லை என்பது தெளிவாகியுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளிகளை விடுவிப்பது நியாயமா? இதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்பாரா என்பதே தமிழக மக்களின் கேள்வியாக உள்ளது. கோவை மன்னிக்காது முதல்வரே. இவங்க பண்றது அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ். இது இஸ்லாமியர்களுக்கும் எதிரானது. கோயம்புத்தூர் தீவிரவாதிகளை வெளியே வர்றது இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் எதிரானது. இதை முதலமைச்சர் அவர்கள் ஒரு ராஜ தர்மமாக பார்த்து முடிவெடுப்பார் நான் நம்புறேன். ஒரு கால